ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 9ஆம் திருமுறை. இதில் இன்று இடம்பெறுவது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. விளக்கம் அளிப்பவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். முக்கண் செல்வனாகிய சிவபெருமானை போற்றும் புகழ் மாலைகள் யாவும் திருமுறைகள் என்று கொண்டாடப்பெறும். அவை மொத்தம் 12. சம்பந்தர் பாடியருடைய திருப்பாடல்கள் முதல் 3 திருமுறை, அப்பர் பாடிய பாசுரங்கள் அடுத்த 3 திருமுறை, சுந்தரர் பாடிய தேவாரம் 7ஆம் திருமுறை, மாணிக்க வாசகர் அழுதும் தொழுதும் நிகழ்ந்து பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை, திருமூலர் தந்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை, புனிதர்களாகிய திருத்தொண்டர் வரலாற்று பதிவு சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் 12ஆம் திருமுறை. இந்த வரிசையில் 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் சற்றே மாறுபட்டவை. 9ஆம் திருமுறையில் 9 அருளாளர்கள் பாடிய 28 பதிகங்கள் திரு இசைப்பா என்றும், சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு மாலையின் 13 பாட்கள் ஒன்றுமாக அமைந்தன. 11ஆம் திருமுறையில் இறைவனே பாடல் வழங்கிய அருளாளர்களுக்குள் தான் ஒருவனாகிறான். சிவபிரானை மட்டுமல்லாமல் கணபதியையும் முருகப்பெருமானையும் சம்பந்தரையும் அப்பரையும் பாட்டுடைத் தலைவராக கொண்ட புகழ் மாலைகள் 11ஆம் திருமுறையில் இடம்பெறும். பெரிய புராணத்தின் முன்னோட்டமாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியும் 11ஆம் திருமுறையில் இடம்பெறும். எனவே 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் பூமாலைகளுக்குள் கதம்ப மாலை போல், பண்களுக்குள் ராகமாளிகை போல் தனித்தன்மை பெற்றவை. இறைவன் திருமுன்னிலையில் திருமுறைகளை விண்ணப்பம் செய்கிற போது குறைந்தபட்சம் 5 திருப்பாட்டுக்களையாவது விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பார்கள். அதற்கு பஞ்சபாசுரம் அல்லது பஞ்சபுராணம் ஓதுதல் என்று மரபு பெயர். அந்த 5இல் மூவர் பாடிய தேவாரம் முழுமையிலும் இருந்து ஒரு பாடல், திருவாசகம் ஒரு பாடல், இறுதியில் பெரிய புராணம் ஒரு பாடல் என்று 3 பாட்டுக்கள் இடம்பெற 3ஆவதாகவும் 4ஆவதாகவும் வருகிற பாடல்கள் இரண்டும் ஒரே 9ஆம் திருமுறையில் உள்ள 2 பாட்டுக்கள். அவை ஒன்று திருவிசைப்பா பாட்டு, இன்னொன்று திருப்பல்லாண்டு பாட்டு. இது 9ஆம் திருமுறைக்கு வாய்த்த தனிச்சிறப்பு. 9ஆம் திருமுறையில் 9 அருளாளர்களின் திருப்பாடல்கள் இடம்பெறுகின்றன. அந்த 9 பேர்களில் சேந்தனார் ஒருவர் மட்டும் 3 தலங்களை பற்றிய திருவிசைப்பாவும் பாடி தில்லைப்பதிக்கு திருப்பல்லாண்டு பாடல்களையும் பாடித்தந்தவர். திருவிசைப்பா மொத்தம் 28 பதிகங்கள், 288 திருப்பாடல்கள். அவற்றில் தில்லைப்பதி மீது 15 பதிகங்கள். திரு இசைப்பா மாலையிலிருந்து சில பாடல்களை இங்கு நாம் சிந்தித்து மகிழ்வோம். முதலில் வருவது ஒளிவளர் விளக்கே என்று தொடங்குகிற அற்புதமான திருப்பாட். இந்த பாசுரம் தில்லை கூத்தப்பெருமான் மீது பாடப்பெற்றது. பாட்டை அருளியவர் திருவிசைப்பா ஆசிரியர்கள் 9 பேரில் முதல்வராக போற்றப்பெறும் திருமாளிகைத்தேவர் என்ற அருளாளர். சைவ வேளாளர் மரபினர் என்றும், திருவிடைமருதூரில் வாழ்ந்த சைவராயர் என்ற தீட்சா குருவின் வழிவந்தவர் என்றும் இவருடைய வரலாற்றை சொல்லுவார்கள். இவருடைய முன்னோர்கள் மாளிகை மடம் அல்லது பெரிய மடம் என்ற திருமடத்தில் வாழ்ந்தார்கள் என்பது பற்றி இவருடைய திருநாமம் திருமாளிகைத்தேவர் என்று வழங்கப்பெற்றதாம். பெயரினுடைய இறுதிப் பகுதியாகிய தேவர் என்கிற சொல் சிவதீட்சை பெற்ற சுத்த சைவர் என்ற பொருள் கொண்டது என்று சாராவளி நூல் சொல்லுகிறது. திருவாவடுதுறையில் சிவாலயத்தின் தென்பால் தமக்கு என்று ஒரு மடத்தை அமைத்துக் கொண்டு அங்கு அமர்ந்து இறை வழிபாடு செய்திருந்தார் திருமாளிகைத்தேவர். அந்த மடத்துக்கு அருள்துறை மடம் என்று பெயர். இவருக்கு ஞான உபதேசம் செய்தவர் போகநாதர் என்ற சித்தர். மெய்த்தவத்தின் பயனாக அழகிய ஒளி வீசும் திருமேனியை இப்பெருமான் பெற்றதோடு பல சித்திகளும் கைவரப் பெற்றார். பல அற்புதங்களும் செய்திருக்கிறார். இடுகாட்டில் எழுந்த பிணப்புகையின் தீ நாற்றத்தை மாற்றினார். கொங்கணவர் என்ற சித்தரின் கமண்டலத்தில் இருந்த வற்றா தண்ணீரை வற்றச் செய்தார். நைவேத்திய பிரசாதமாக இவருக்கு வழங்கப்பெற்ற வெந்த பயற்றை முளைக்க வைத்தார். இவை இவர் நிகழ்த்திய அற்புதங்களில் சில. முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலமாகிய கிபி 9-10ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தார் என்று ஆய்வாளர்கள் முடிவு செய்கிறார்கள். திருவிழிமிழலை தலத்தில் வாழ்ந்த காலத்தில் இந்த பெருமான் அங்கு மக்களால் இழுக்க முடியாமல் ஓடாதிருந்த திருத்தேரை வடத்தை அகற்றிவிட்டு தேர் தானே ஓடும்படி செய்தருளினாராம். அவ்வளவு பெருமைக்குரியவர் இந்த திருமாளிகைத்தேவர். இத்திருவாவடுதுறை ஆதீன மடாலயத்தில் இப்பெருமானுக்கு
தனி கோயில் உள்ளதாம். அங்கு அவர் ஜீவசமாதியில் எழுந்தருளி இருக்கிறார் என்கிறார்கள். தில்லை, பொன்னம்பலம், புலியூர், சிற்றம்பலம், பெரும்பற்ற புலியூர், தில்லைவனம், பூலோக கைலாயம், சிதம்பரம் எல்லாம் புகழ்பெற்ற பதி தில்லையம்பதி. இதனை கோயில் என்றே சொல்லுவது சைவ மரபு. சைவர்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரம்தான். காவிரி வடகரை தலமாகிய முதன்மை தலம் இது. தில்லை அல்லது சிதம்பரம் என்பது நகரின் பெயர், திருச்சிற்றம்பலம் என்பது கோயிலின் பெயர். பஞ்சபூத தலங்களில் தில்லைப்பதி ஆகாயத்தலம். தில்லையை கண்டு தொழுதால் முக்தி கிடைக்கும். இங்கு ஆனந்த கூத்தனாக நடராஜ பெருமான் விளங்க அருகே சிவகாமி அம்மை உடன் இருந்து திருவருள் பொழிகிறாள். திருமாளிகை தேவர் தில்லைக்கூத்தனிடத்திலே மிக பெரும் பக்தி, உழுவல் அன்பு உடையவர். இறைவனை ஒளிவடிவமாக பார்ப்பது நம்முடைய சைவ சமயம். ஒளிவளர் விளக்கே என்று கூத்தப் பெருமானை அழைக்கிறார் இந்த அருளாளர். இப்பொழுது பாடலை இசைக்க கேட்டு மகிழுங்களேன். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக் கனியே அம்பலம் ஆடரங்காக வெளி வளர் தெய்வ கூத்து உகழ்ந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகழ்ந்தாயை தொண்டனேல் விளம்புமா விளம்பே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே தெளிவளர் பளிங்கில் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தே ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அழிவளர் உள்ளத்தே ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகழ்ந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே எந்த விளக்கிலும் வர வர எண்ணெய் வற்றி வற்றி ஒளி குறைந்து போகும். ஆனால் இறைவன் என்ற விளக்கோ ஒரு அற்புத பெருவிளக்கு. வர வர ஒளி வளரும்படியான புதுமை விளக்கு. சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே என்று திருவாசகம் சொல்லும். பாசுபதா பரஞ்சுடரே என்று சுந்தரர் அழைத்து மகிழ்வார். அவ்வாறு பெருமை பெற்ற ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியாக விளங்குகிற விளக்கு இறைவன்.
உலப்பு என்றால் அழிவு அல்லது குறைவு என்று பொருள். இறைவன் அள்ளக்குறையாத பெருநிதி, குறைவிலா நிறைவுடையவன், குணக்குன்றானவன், உலகியல் செல்வம் போல் குறைவுபடாத நிதி, அருள்நிதி. அந்த அருள்நிதியை வழங்குகிற ஆனந்த மலையானவன் கடவுள். உணர்வு என்பது சுட்டி அறிகிற அறிவு. நம்முடைய அறிவு மனித அறிவு, குறையறிவு. இது சாத்திர சொல்லாட்சியில் பசு அறிவு அல்லது பாச அறிவு என்று சொல்லப்படும். இது வரம்புக்கு உட்பட்ட அறிவு. நாளை இன்னதுதான் நிகழும் என்று திட்டமிட்டு திடமாக சொல்ல முடியாத சிற்றறிவு. இறைவனோ இதற்கு மாறாக முற்றறிவுடையவன். அவனை உணர வேண்டுமானால் பதியறிவு, அதாவது சிவஞானம் வேண்டும். அந்த அறிவு தூய அறிவு அல்லது வாலறிவு. தூய அறிவாகிய சிவஞானம் பெற்றவர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பார்களாம். அவர்களுக்கு ஆண்டவன் பேரறிவு பொருளாக, வாலறிவனாக, ஒளிவளர் விளக்காக தோன்றுகிறான். வெண் பளிங்கு போன்று ஒளி விளங்குகிற தூவன் நீரு தாங்கி மாணிக்கம் போன்ற செம்மேனியனாக சிவபெருமான் இலங்குகிறான். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். சுத்தமார் பளிங்கின் பெருமலை என்பார் சம்பந்தர். ஆடகச்சீர் மணிக்குன்றே என்பார் மாணிக்க வாசகர். மற்றவர் அறியா மாணிக்க மலை என்பார் சேந்தனார். இவ்வாறு பெருமான் ஒளி விளக்காக விளங்குகிறவன். இறைவன் மனத்தில் எண்ண எண்ண இனிக்கின்ற தேனாகிறவன். மெய்யன்பர்களுடைய நெஞ்சில் ஊறி விளைகிற தேன் கடவுள். தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்பது திருவாசகம். அவன் தானே தேனாயிருந்து தன்னை சாருகிற நல்லன்பர்களுக்கும் தேனைச் சொரிகிறான். பால் நினைந்து ஊட்டும் தாயின் பரிவினை விடச் சாலப் பரிவுடைய கடவுள் மெய்யடியார்களின் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி பேரின்பத் தேனை உலப்பிலா ஆனந்தமாயதேனைச் சொரிவான். நினைக்குந்தொரும் பேசுந்தொரும் காணுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளே நெகிழும்படி செய்து ஆனந்தத்தேன் சொரிகின்ற அவனுடைய கூத்தாட்டை காண்பது தில்லைத்தலத்து. அவ்வாறு காண்பவர்களுக்கு முத்திப்பேறு கிடைத்துவிடும். இது திருவாசகத்தின் பிழிவு. இனிய உணவுப் பொருளாக மட்டும் அமையாமல் தேன் மருந்தாகவும் அமைகிறதல்லவா? அதைப்போல் கடவுள் உயிர்களுடைய மலப்பிணியை தீர்க்கும் மருத்துவனாகவும் ஆகிறான். மலம் தீர்ந்தபின் நுகருகிற பேரின்பப் பொருளாகவும் ஆகிறான். அழி என்றால் அன்பு, பேரன்பு. பேரன்பு கொண்ட மெய்யடியார்கள் உள்ளத்தில் இன்பம் விளைவிக்கும் கனியாக இறைவன் அமைகிறான். கனியை விடவும் கரும்பின் கட்டியை விடவும் அரசாட்சி இன்பத்தை விடவும் இறை இன்பமே தலையின்பம் என்பார் அப்பரடிகள். தில்லையம்பலத்தில் தத்துவங்கள் 36ஐயும் கடந்து நின்ற தூய பரவெளியில் ஞானாகாசத்தில் இறைவன் ஆனந்த நடனம் புரியும் கூத்தப் பெருமானாக விளங்குகிறான். இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்து என்பார் சேக்கிழார். இவ்வண்ணம் இனிய பொருளாக, ஒளிமயமாக, புதுமை பொருந்தியவனாக, குறைவற்ற நிறைவாக விளங்கும் கூத்தப் பெருமானே, உன்னை போற்றி வாயார பாட வேண்டும். உன்னடிக்கு அன்புடைய தொண்டனாகிய அடியேன் உன்னை பாடுமாறு நீயே அருள் செய்ய வேண்டும் என்கிறார் திருமாளிகைத் தேவர். அவனன்றி ஓரணுவும் அசையாதல்லவா? அவனை புகழ்தலாகிய புண்ணியச் செயலுக்கும் அவனுடைய திருவருள் துணையாக வேண்டும். எனவே உன்னுடைய திருவருள் துணையை தந்து உன்னை புகழ வைத்து அந்த புகழ்தலாகிய புண்ணியத்தின் பயனாக முத்திப்பேரையும் தருவாய் என்று அருள் செல்வராகிய திருமாளிகைத் தேவர் வேண்டி அமைகிறார். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது திருமாளிகைத் தேவர் வழங்கிய திருவிசிப்பாவில் தனதன் நல் தோழா என்று தொடங்குகிற திருப்பாட்டு. கோயிலாகிய தில்லைப்பதியில் நடித்தருளும் ஆடல் வல்லானை போற்றுகிற பதிகத்தில் 7வது பாட்டு. இப்பொழுது பாட்டை இசைக்க கேட்போமா? தன தன்னற்றோழா சங்கரா சூலப்பாணியே தானுவே சிவனே தன தன்னற்றோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கற்பகக் கொழுந்தே கண்கள் முன்று உடையதோர் கண்கள் முன்றுடையதோர் கரும்பே அனகன்னே குமர விநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரனே அனகனே குமர விநாயக சனக
அம்பலத்து அமரர் சேகரனே உன கழல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேல் நுகருமா நுகரே உனகழல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேல் நுகருமா நுகரே தன தன்னற்றோழா சங்கராசூல பாணியே தானுவே சிவனே தன தன்னற்றோழா சங்கர சூல பாணியே தானுவே சிவனே கனக நற்றூணே கற்பகக் கோழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பேகே கனக நற்றூணே கற்பகக் கோழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பேகே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தே அமரர் சேகரனே உனகழல் இணை உனகழல் இணை எல் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேல் நுகருமா நுகரே நுகருமா நுகரே நுகருமா நுகரே. கோயில் தலமாகிய தில்லைப் பெருமானைப் போற்றி திருமாளிகைத் தேவர் வழங்கிய பாசுரங்கள் 11 பஞ்சமம் என்கிற பண்ணில் அமைந்தவை. அவற்றுள் இது ஒன்று. இந்த திருப்பாட்டில் இறைவன் கணபதியையும் குமரவேளையும் ஈன்றளித்த தந்தை என்ற செய்தியும் இறைவனுடைய தோழன் குபேரன் என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளன. சிவபெருமான் சூலப்படையை கையில் ஏந்தி இருக்கின்றார். 3 கண்கள், நெற்றிக்கண் அவருக்குரிய சிறப்பு கண் அவருக்கு உண்டு. அவருக்கு சங்கரன் என்றும் தானு என்றும் பெயர்கள் உண்டு. சங்கரன் என்கிற வட சொல்லுக்கு உயிர்களுக்கு இன்பத்தை செய்கிறவன் என்று பொருள். தானு ஸ்தானு என்ற வட சொல்லுக்கு என்றைக்கும் அழிவின்றி அசையாது நிலைத்திருக்கிறவன். கற்பகம் என்கிற அற்புத மரம் அமர்களுடைய பொன் உலகத்திலே இருக்கிறது. அந்த மரத்தின் அடியில் சென்று நின்றவர்களுக்கு அவர்கள் விரும்பிய எதனையும் வழங்குகிற பெருவன்மை அந்த கற்பக மரத்துக்கு உண்டு. அந்த கற்பக மரத்தின் தளிர் போன்ற அழகும் கனிவும் வன்மையும் உடையவன் சிவபிரான். பொன்னாலான பெரிய தூண் போல அடியவரை தாங்கும் கருணையாளன் அப்பெருமான். மாசொன்றியில்லா பொற்றூன்கான் என்பார் அப்பர் பெருமான். அனகன் என்ற சொல்லுக்கு யாதொரு குற்றமும் இல்லாதவன், பெரும் தூய்மை உடையவன் என்பது பொருள். முக்கண் கொண்ட கரும்பு என்ற இறைவனை அவனுடைய இனிய கருணை உறவு பற்றி அருளாளர்கள் போற்றுவார்கள். அமரர்கள் மரணமில்லாத தேவர்கள், அமுதை உணவாக உண்ணும் பேறு பெற்றவர்கள். அவர்கள் அமுதம் உண்பதற்கு துணையாகி அமுதம் கடைந்த போது அதற்கு முன்னால் எழுந்த ஆலகால நஞ்சை மிடற்றில் ஏற்று உயிர்களையும் தேவர்களையும் உலகங்களையும் காத்து வாழ்வித்தவன் சிவபிரான். எனவே பெருமானை எல்லோரும் நன்றியோடு வணங்குகிறார்கள், வணங்க வேண்டும். இறைவன் ஏந்துகிற முத்தலைச் சூலம் இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 பெருஞ்சக்திகளை சுட்டிக்காட்டுவது. திசைப்பாலகர் 8 பேரில் குபேரன் ஒருவன். அவன் வடதிசைக்கு காவலன். சங்கநதி பதுமநதி 2க்கும் உரிமையுடைய தலைவன். இருநிதிக் கிழவன் என்று அதனால் காரணப் பெயர் பெற்றவன். தனபதி என்றும் தனதன் என்றும் பெயர் படைத்தவன் குபேரன். பெருந்தவத்தின் பயனாக இறைவனையே தோழனாகப் பெற்றவன். குபேரனை இறைவன் தோழனாக ஏற்றுக்கொண்டான். ஏன்? நிறைந்த செல்வமுடைய ஒருவன் நண்பனாக இருக்க வேண்டும், நிறைந்த அறிவுடைய ஒருவனும் நண்பனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நலமாகும் என்பது நூல் வழக்கு. இதனால்தான் மிகச்சிறந்த செல்வனாகிய குபேரனையும் மிகச்சிறந்த அறிவுடைய பாவலராகிய சுந்தரமூர்த்தியையும் இறைவன் நண்பராக கொண்டார் என்று சிவப்பிரகாச சுவாமிகள் சுந்தரரை வியந்து பாடுவார். விருந்தினராக வந்த சிவனடியார்கள் மனம் மகிழ அமுதூட்டி வாழுகிற இல்லறத்தார்கள் பூவுலக வாழ்வுக்கு பின்னால் மேல் உலகு வரும்போது
அவர்கள் மொழி வழி குபேரன் ஏவல் செய்ய காத்திருப்பான் என்பது சேக்கிழார் கூறிய அறிவுரை. இவ்வண்ணம் பல பெருமைகளை உடைய அம்பலக்கூத்தனே, உன்னுடைய இணையடிகளை, பொன்னார் திருவடிகளை என் மனத்தில் அடியேன் இனிமைப் பொருளாக அனுபவித்து திளைக்க வேண்டும். உனக்கு அடியவனாக ஆகிவிட்டால் எனக்கு குபேரன் நண்பனாகி விடுவான்தானே. ஆகையினால் உன்னுடைய அடியவனாக நான் ஆகி உன்னுடைய திருவடிகளை இனிமைப் பொருளாக மனதில் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீ திருவருள் புரிய வேண்டும் என்று ஆடல் வல்லாண்டத்திலே திருமாளிகைத்தேவர் விண்ணப்பம் செய்கிறார். திருவிசைப்பா மாலையில் மூன்றாவதாக நாம் சிந்திக்க இருப்பது கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியை என்ற அற்புதமான பாட்டு. திருவீழிமிழலை தலத்தில் இறைவனாகிய வீழியழகர் மீது சேந்தனார் அருளிய பாட்டு. திருப்பல்லாண்டு பாடியருளிய சேந்தனாரே இந்த சேந்தனார். நாங்கூர் சேந்தன் என்றும் செப்புரைச் சேந்தன் என்றும் இவரை வழங்குவார்கள். இந்த அருளாளரின் வரலாற்று குறிப்புகளை திருப்பல்லாண்டு பாசுரங்களை சிந்திக்கும் போது காண்போம். சேந்தனார் திரு ஆவடுதுறை, திருவிடைக்கழி, திருவீழிமிழலை ஆகிய 3 தலங்களுக்கும் திருவிசைப்பா பாடியருளியவர். திருவீழிமிழலை என்பது காவிரி ஆற்றின் தென்கரை தலங்களில் ஒரு தலம், 61வது தலம். மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. வீழி என்பது இந்த தலத்திற்குரிய குடி. அதன் பெயரால் திருவீழிமிழலை என்று தலத்துக்கு பெயர் அமைந்தது. இங்கு இறைவன் திருமணக்கோலந்தாங்கி மணவாளப் பெருமானாக எழுந்தருளுகிறான். சக்கரப்படை பெறுவதற்காக இந்த தலத்தில் திருமால் இறைவனை நாள்தோறும் 1000 தாமரை கொண்டு பூசிக்கும் காலத்தில் ஒரு நாளில் ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணை இடந்து அப்பி அர்ச்சித்து சக்கரம் பெற்றார் என்பது இந்த தலத்தின் வரலாறு. இப்பொழுது பாட்டை கேட்டு மகிழ்வோமா? கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை கடலை கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவேழிமிழலை வீற்றிருந்த கொற்றவள் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர எல்கள் குளிர்ந்தனவே திருவேழிமிழலை சிவனை உள்ளம் குளிரக் கண்டு கண்டு என் கண் குளிர்ந்தனவே கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவர் பூரங்கள் முரமுரம் நேரித்த திருவேழிமிழலை சிவனை கொற்றவள் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர எங்கள் குளிர்ந்தனவே கொற்றவள் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர எங்கள் குளிர்ந்தனவே கொற்றவள் தன்னை கண்டு கண்டு உள்ளம்
குளிர்ந்தனவே. பாட்டின் பொருளை பாருங்கள். கற்றதனால் ஆய பயன் வாலறிவனாகிய கடவுளின் திருவடிகளை தொழுது நிற்பதுதானே. எனவே நல்லறிவு தருகிற ஞான நூல்களை தேடிக் கற்ற மெய்ஞானிகள் இறைவன் என்ற சுவைபழுத்த கனியை உண்டு மகிழ்ந்து நிற்பார்கள். திருவேழிமலை தலத்தில் எழுந்தருளுகிற இறைவனை ஞானிகள் விழுங்கி மகிழ்கிறார்கள். கற்பக மரத்தின் பெருமைகளை முந்திய பாட்டில் சொன்னோம். கற்பகத்தின் சீரிய கனி போன்று மெய்யடியார்கள் வேண்டியவற்றை வழங்குகிற இறைவன் கரையில்லாத பெருங்கடலை ஒத்த கருணையாளன். அவ்வாறு இந்த தலத்தில் எழுந்தருளுகிறான். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று அப்பரடிகள் பாடுவார். ஞான நூல் பயிலாதவர்கள் எல்லாருமே அஞ்ஞானிகள் தானாம். அவர்கள் குறையறிவும் சிற்றறிவும் உடையவர்கள் ஆகையினாலே அஞ்ஞானிகள். அவர்களை மற்றவர் என்று சேக்கிழார் பாணியில் சேர்ந்தனார் சொல்லுகிறார். சேக்கிழார் பாணி என்பது மங்கள வழக்கு பயிலாமல் சொல்லுகிற இடத்தில் இடக்கரடக்கலாக சொல்லுவது சேக்கிழார் பாணி. அந்த பாணியில் மற்றவர் என்றால் அஞ்ஞானிகளை குறிக்கிறார். இங்கு மாணிக்க மலை போல் அமைந்த செம்மேனி செம்மலை சிவபிரானை அஞ்ஞானிகள் அறிய மாட்டார்கள். அன்பு கொண்டு இறைவனை எண்ணித் தொழுகிற அன்பர்களின் நெஞ்சில் இறைவன் சுடர் விளக்காக, தூண்டா விளக்காக, மணியின் ஒளியாக ஒளிவிட்டு சுடர்ந்து நிற்கிறான். செற்றவர் என்றால் பகைவர், துன்பமிழைப்பவர். 3 கொடிய அரக்கர்கள் உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் பெருந்துன்பம் செய்தார்கள். முப்புறங்களாக பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகளாக நின்றார்கள். அவர்களின் திருபுறங்களை அழித்து யாவரையும் காத்தவர் சிவபிரான். முப்புறம் எரித்த கதை கூட ஒரு தத்துவப் பொருளாகிய உள்ளீடுதான் என்பார் திருமூலர். முப்புறம் ஆவது மும்மல காரியம் என்பது திருமந்திரம். உயிர்களின் 3 மலங்களையும் அழித்து முத்தி அருள்கிறவன் கடவுள் என்பதை உணர்த்துகிற தத்துவம்தான் முப்புறம் எரித்த செய்தி என்பது திருமூலருடைய விஞ்ஞான நெறி. இத்தகைய பண்பு நலன்களை அருள் வடிவாக கொண்டிருக்கின்ற கருணை பெருங்கடல் இறைவன். அவன் எல்லா அண்டங்களையும் ஒரு குடைக்கீழ் ஆளுகிற பெரும் பேரரசன், கொற்றவன், என்றும் வெற்றியாளன். அந்த பேரருளாளனை, இறைவனை, சிவபிரானை, திருவேழிமிழலை அழகனை பல்லாயிரம் முறை மீண்டும் மீண்டும் கண்டு மகிழவே அதனால் மனமும் குளிர்ந்து கண்களும் இன்பம் பெற்றன என்கிறார் சேந்தனார். கண்கள் பெற்ற பயன் இறைவனுடைய திருவுருவை, திருவீதி உலாவை, அவனுக்கு நேர்கின்ற திருவிழா பொறிவுகளை கண்டு வணங்குதல்தான் என்பது இந்த பாட்டில் சுட்டிக்காட்டிய அறிவுரை. நேயர்கள் இதுவரை கேட்டது 12 திருமுறை அமுதம் 9ஆம் திருமுறை. இதில் இன்று இடம்பெற்றது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. விளக்கமளித்தவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.